கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியாய் நம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 9வது வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நம்மோடு கடந்து வந்து நமக்கெல்லாம் நம்முடைய ஆத்மாவை புதுப்பிக்கிற விதமாய் சொல்லுகிறது. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை குறித்து நாம் பார்த்தோமேயானால், கர்த்தர் சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ரட்சிப்பையும் நித்திய ஜீவனுக்காக நம்மளை ஆதாயப்படுத்துகிற ஒரு கிருபையையும் நம்மளை பாதுகாப்பதற்கான ஒரு பலத்தையும் இந்த வார்த்தையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறதை உணர்த்துகிறதாய் நமக்கு கடந்து வருகிறது. இந்த வசனத்தோட பிற்பகுதியாய் இருக்கிற அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்கிற வார்த்தை என்னுடைய இருதயத்திற்குள்ளாக ஊடுருவி சென்று என்னை அதிகமாய் சிந்திக்க வைத்தது. கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களில் அநேக மனிதர்கள் தங்களுடைய புறம்பான உலகத்தில் தங்களை புதுப்பித்துக் கொள்ள ஆசைப்படுகிறார்கள். ஆனாலும் உள்ளான மனிதர்கள் புதுப்பிக்கப்படாமல் இருக்கிறதை கர்த்தர் நமக்கு உணர்த்தும்படியாக இந்த வார்த்தையை கடந்து வர செய்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களோடு நான் ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புத்தக வெளியீட்டாளர்கள் தாங்கள் கடந்த நாட்களில் வெளியிட்ட புத்தகத்தின் நல்ல ஒரு வியாபாரமான ஒரு பதிப்பை மறுபடியும் புதுப்பித்து புது பதிப்பை வெளியிட வேண்டும் என்று விரும்பி முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அந்த புத்தக நிறுவனர் புத்தக ஆசிரியரிடத்திலே சென்று இந்த புத்தகத்தை மறுபதிப்பு செய்து நம்ம வெளியிட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். அந்த புத்தக ஆசிரியர் ஒரு யோசனையை கொடுக்கிறார். நாம் இதை புதுப்பிப்பதற்கு பதிலாக இந்த புத்தகத்தினுடைய மேல் உரையை மாத்திரம் நாம் புதுப்பித்து வேறொரு விதமாக வடிவமைத்து அதை நாம் மறுபடியும் வியாபாரத்துக்கு அனுப்புவோமே, ஆனால் இது நல்ல ஒரு வியாபாரத்தை பெறும் என்று சொல்லி அவர்கள் அந்த புத்தகத்தின் மேல் உரையை நல்ல அழகாக வடிவமைத்து அதை வியாபாரத்துக்கு அனுப்புகிறார்கள். புத்தகத்துடைய மேல் உரை மாத்திரமே புதுப்பிக்கப்பட்டது, ஆனால் உள்ளாக இருந்த அந்த கருத்துக்கள் எல்லாமே பழைய கருத்துக்கள். இந்த உதாரணத்தின் மூலியமாக நான் உங்களுக்கு சொல்ல வருகிறது என்ன அப்படி என்றால், இன்றைய நாட்களில் மனிதர்களை நாம் பார்த்தோமேயானால் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் மனம் மாற வேண்டும், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று முயற்சி செய்கிற அநேக மனிதர்கள் தங்களுடைய வெளியான நடத்தைகளை மாற்றிக்கொள்வதை நாம் காண முடியும். ஜெப ஆலயங்களுக்கு தொடர்ந்து செல்லுவதையும், ஆராதனையில் கலந்து கொள்வதையும், ஜெபங்களில் கலந்து கொள்வதையும், தங்களுடைய நடத்தைகளை வெளியான நடத்தைகளை மாற்றிக்கொள்வதையும் நாம் இன்றைய நாட்களில் வெகுவாய் காண முடியும். ஆனாலும் அவர்களுடைய உள்ளான மனிதர்களுடைய இருதயத்தின் யோசனைகள், சிந்தனைகள், அவங்களுடைய பழைய சுபாவங்கள் இன்னுமாய் மாற்றப்படாமல் அந்த நிறுவனத்தில் புத்தகத்தை எப்படி உரையை மாத்திரம் மாற்றினார்களோ அப்படியாய் மனிதன் வெளியான அலங்காரத்தையும் வெளியான தோற்றத்தையும் நடத்தியும் மாற்றிக்கொண்டு உள்ளுக்குள்ளாக இன்னுமாய் பழைய மனிதனாய் வாழ்ந்து கொண்டு பழைய துன்மார்க்கம், பழைய பாவம், பழைய சுபாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை மனம் திரும்பும்படியாக, உண்மையான மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்தும்படியாக, உள்ளும் புறமும் சென்று அவர்களை ரட்சிக்கப்படும்படியாக தான் இன்றைய வார்த்தை நமக்கு கடந்து வருகிறது. நானே வழி, என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 36:26 வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று. எபேசியர் 4:22 சொல்லுகிறது, அந்தபடி முந்தின நடத்தைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாயிருந்தால்
புது சிருஷ்டியாய் இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படும்படியாக நாம் அவரை தொழுது கொள்ளுவோம். அவர் சமூகத்தில் நாம் உண்மையும் உறுதியுமாய் அவரையே கண்டடைந்து அவரே நித்திய ஜீவனுக்கான வழி என்பதை நாம் விசுவாசித்து அவர் பின்னால் நாம் சொல்லுவோம். நாம் ரட்சிக்கப்பட்டு உள்ளும் புறம்பும் மாற்றம் விட்டு மேய்ச்சலை கண்டடைகிற நித்திய ஜீவனை கண்டடைகிற ஒரு கிருபையை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன்.